தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. மும்பையில் மலபார் ஹில் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் 20வது மாடியில் முகேஷ் என்பவர் வசிக்கிறார். ஜுவல்லரி நடத்தி வரும் இவருக்கு 63 வயதில் ஜோதி என்ற மனைவி உண்டு. முகேஷ் ஷோரூமிலிருந்து மாலை வீட்டுக்கு வந்த போது வீடு பூட்டப்பட்டிருந்தது. பெல் அடித்த போது கதவு திறக்கப்படவில்லை. மாற்றுச்சாவி மூலம் கதவை திறந்து பார்த்த போது படுக்கை அறையில் ஜோதி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். வீட்டில் வேலை செய்த கண்ணையாகுமார் என்ற 19 வயது இளைஞரை காணவில்லை. தொடர்ந்து முகேஷ் போலீசில் புகார் செய்தார். போலீசார் ஜோதியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். காணாமல் போன இளைஞர் கண்ணையாகுமார் கொலை நடந்த தினத்திற்கு முந்தைய நாள்தான் வேலைக்கு சேர்ந்திருந்தார். கண்ணையாகுமார் ஜோதியை கொலை செய்துவிட்டு நகைகள் திருடிவிட்டு தப்பியது தெரிய வந்தது. பக்கத்து கட்டடத்தில் வாட்ச்மேனாக வேலை பார்க்கும் கண்ணையாகுமாரின் தந்தை மகனுக்கு வேலை கேட்டுள்ளார். இதையடுத்து பாவம் பார்த்து வேலை கொடுத்துள்ளனர். வேலைக்கு சேர்ந்த அடுத்த நாளே கொலை செய்துவிட்டு நகைகளுடன் பீகாருக்கு தப்பி ஓடிவிட்ட கண்ணையாகுமாரை மும்பை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாதா? ஆமா ப்ரோ, சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.